இன்றைய நாள் வாழ்க்கையின் ஒரு மறக்க முடியாத நாளாக எனக்கு இருக்குங்கிறத காலையில் எழுந்திரிக்கும் பொழுது கொஞ்சம் கூட நான் நினச்சி பார்க்கல. ஒரு புலியை தன்னந்தனியாக நேருக்கு நேர, அதுவும் வெகு அருகில் நான் பார்த்தது வாழ்க்கையில் எனக்கு மறக்க முடியாத அனுபவம் மட்டும் இல்லை, அந்த ஒரு நிமிடம் என் உடம்பே ஆடி போச்சு. அந்த திக் நிமிடங்களை பார்க்குறதுக்கு நீங்கள் இதை தொடர்ந்து பாருங்கள். நேற்று டைகர் இந்த இடத்துல தான் கிராஸ் ஆச்சு. அலாரம் கால் கேட்குதுங்க. மங்கி அலாரம் கால் கொடுக்குது, டியர் அலாரம் கால் கொடுக்குது. டைகர் வருதுங்க. சூப்பர் சூப்பர். அலாரம் கால் கேட்டே இருந்தது. ஃபர்ஸ்ட் இந்த பேர்ட்ஸ் சவுண்டு கேட்டுகிட்டே இருந்தது. இப்படி ஒரு சூப்பர் சைட்டிங் வாழ்க்கையில் நான் பார்த்ததே கிடையாதுங்க. எனக்கு உடம்பு அப்படியே சிலுத்துருச்சு. அதை பார்த்தோன்னே சிலுத்துருச்சு, கண்ணிலேருந்து தண்ணி ஊற்றுது. குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். நேற்று நைட்டு செம்ம அட்வென்ச்சராக போச்சு. அதாவது நேற்று நைட்டு நான் ஒரு 10 மணி மேலே வந்து ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். எலிஃபெண்ட் வந்தால் பார்க்கலாம், க்ளோஸில் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். 10 அலாரம் ஒவ்வொரு 1 ஹவருக்கு ஒன்ஸ் வச்சுட்டே இருந்தேன். 10 மணி, 11, 12, 1, 2, கடைசியாக 2:15 வரைக்கும் முடிச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் படுத்துட்டேன். நல்லா தூக்கம் வேறு. யானையோட காலடி தடம்லாம் இங்கே இருக்குது. படுத்துட்டேன். அதுக்கப்புறம் நல்லா தூங்கினதுக்கப்புறம் ஏர்லி மார்னிங் ஒரு 4:45 போல் சவுண்டு கட்டுச்சு. ஏதோ உடைக்கிற மாரி, கட்டாக்குட்டாருன்னு ஏதோ உடைக்கிற மாரி இருந்தது. என்னடா உடைக்கிற மாரி இருக்குன்னு நான் வந்து அந்த ஜன்னல், இது என்னோடய பெட்ரூமு, இங்கேருந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். ஓப்பன் பண்ணினா ஸ்க்ரீனை மட்டும் ஓப்பன் பண்ணிட்டு பார்க்குறேன். இப்போ நான் நிற்கிற இதே இடத்துல வந்து ஒரு யானை நின்றுட்டுருக்கு. தூக்கி வாரி போட்டுச்சு. நல்லா தூக்க கலக்கம் வேறையா. இது மறுபடியும் அப்புறம் கதவை திறந்துட்டு அப்படியே வெளியில் வரேன். அந்த சைடு வெளியில் வந்து நின்று திறந்து பொறுமையாக எட்டி பார்க்குறேன். எட்டி பார்த்தோன்னே அது என்னாச்சு, கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆகி இந்த பக்கம் போச்சு. இந்த பக்கம் போய் இங்கே வந்து நின்றுச்சு. இங்கே வந்து நின்றுட்டு இருந்தது பாருங்கள். நான் வந்து இங்கேருந்து டார்ச் அடிக்கிறேன். டார்ச் அடித்தோன்னே என்னாச்சு, இங்கேருந்து மூவ் ஆகி அது உள்ளுக்குள்ளார போயிடுச்சு. உள்ளுக்குள்ளார போயிட்டு அதுக்கப்புறமா நான் உள்ளார போயிட்டேன். அந்த ஜன்னல் வழியாக ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். இங்கே இருக்குது பாருங்க, இன்னொரு ஜன்னல் வந்து இங்கே இருக்குது பெட்ரூமில் இருக்கு பாருங்க. இந்த ஜன்னலை ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். இந்த இடத்துல நின்றுட்டு இருந்தது. ஆனால் டார்ச்லாம் எதுவும் அடிக்கல, கதையும் ஓப்பன் பண்ணலண்ணா. ஓப்பன் பண்ண சத்தம் கேட்டுச்சுன்னா ஒன்று நேராக இங்கேருந்து ஒடியாந்து இங்கே அடித்து உடைக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. அதனால் நம்ம ரிஸ்க் எடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லி ஜன்னலை ஓப்பன் பண்ணலாம், சத்தம் கட்டால் இதாகும் அப்படின்ட்டு நான் அங்கே இருந்தேன். அதுக்குள்ளே கொஞ்ச நேரத்தில் என்ன ஆச்சு, அது இங்கேருந்து மூவ் ஆகி இப்படி வந்துச்சு. இப்படி வந்தது பாருங்கள். நான் இங்கேருந்து இப்படி வந்ததுக்கும் நான் அங்கேருந்து மறுபடியும் திரும்பவும் பார்த்தேன். நான் டார்ச் அடித்தோன்னே மறுபடியும் நேராக அப்படியே ஓடிடுச்சு. அந்த மரம் வழியாக அப்படியே போயிட்டு அந்த வழியாக அப்படியே போயிடுச்சு. செம்ம எக்ஸ்பீரியன்ஸு நேற்று நைட்டு. ஸோ அதே எக்ஸ்பீரியன்ஸோட இப்போ நம்ம வெளியில் ஒரு ரவுண்ட் போவோம். மார்னிங் ட்ரிப்பு எதையாவது சைட் பண்ண முடியுதான்னு பார்ப்போம். அதனால் வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். யானையோட காலடி தடம்லாம் பாருங்கள். அது வச்சு எப்படிலாம் இதாக இருக்குது. இங்கேருந்து பாருங்கள், நான் நின்ற இடம் வந்து இங்கே தான். எவ்வளோ தூரம், ஒரு 10 அடி கூட இல்லை அதிகபட்சம். ஒடியாந்ததுன்னு வச்சுங்க. ஒடியாந்து நான் மட்டும்தான் இருக்கேன். பின்னாடியில் ஒரு ரூம் இருக்குது, பட் ஆனால் யாரும் இல்லை. நான் மட்டும் தான் இந்த ரூமில் இருக்கேன். மற்ற ரூம்லாம் பாருங்கள் எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குன்னு. ஒரு ஆபத்துன்னு கூப்பிட்டாலும் வர்றதுக்கு கஷ்டம். அது யானை பொறுத்த வரைக்கும் எல்லோரும் பயப்படுறாங்க. இது வீட்டுக்கு உள்ளார வந்து நேராக அப்படி உள்ளார வந்து நான் உள்ளார போய் கதவு சாத்திக்கிட்டா கூட இதெல்லாம் உடைக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆக போகுது. அதனால் ரொம்ப ரிஸ்க் எடுக்கவும் பயம். மார்னிங்லேருந்து ரெசார்ட் பக்கத்தில் கண்டினியூஸாக அலாரம் கால் கேட்டுகிட்டே இருந்தது. இந்த ரெசார்ட் ரிவர் வேலி ரெசார்ட்டும் பக்கத்தில் க்ரீன் பார்க் ரெசார்ட்டும் அடுத்தடுத்து இருக்குது. க்ரீன் பார்க் ரெசார்ட் பக்கத்துலேருந்து தான் வந்து அலாரம் கால் கேட்டுச்சு. 11 மணி 11:30 போல் 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 அலாரம்
ஆக்சுவலாக இங்கே பக்கத்தில் ரிசார்ட் இருக்குது க்ரீன் பார்க்குன்னு. அங்கேருந்து கால் கேட்டுச்சு, அலாரம் கால். ஸோ அது பொதுவாக அங்கேருந்து இப்படியே வந்து இது வழியாக கிராஸ் பண்ணுறதுக்கு, ரோட் கிராஸ் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிறதுனால வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். எல்லாம் மானுன்னு எல்லாமே அங்கே அலர்ட்டாக இருக்குது. ஒரு 10 நிமிஷம் நின்று அங்கே வெயிட் பண்ணி பார்த்தேன். ஆனால் எதுவும் சைட் ஆகிற மாதிரி தெரியல. ஸோ இதுக்கு மேலேயும் டயத்தை வேஸ்ட் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லி நான் அங்கேருந்து கிளம்புனேன். நான் அப்படி முடிவை மாற்றிட்டு அங்கேருந்து கிளம்புனது ஒரு விதத்தில் நல்லதாக போச்சு. ஏன்னா வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு அனுபவம் இன்றைக்கி கிடச்சிது. ஏற்கனவே நான் சொன்னேன் டைகர் சைட் ஆச்சு அப்படின்னுட்டு. டைகர் சைட்டுங்கிறது சாதாரணமான சைட் கிடையாது. ஒரு புலியை நேருக்கு நேராக நான் மட்டும்தான் அந்த ரோட்லேயே இருக்கேன், வேறு யாருமே கிடையாது. அதுவும் ஏகப்பட்ட கால்ஸ்க்கு அப்புறம் அதை பார்க்கக்கூடிய வாய்ப்பு செம்ம த்ரில்லாக இருந்தது. புலியை பார்த்த அந்த ஒரு நிமிடம் உடம்பெல்லாம் பதற ஆரம்பிச்சிடுச்சு, உதற ஆரம்பிச்சிடுச்சு. ஏன்னா இதுக்கு முன்னாடி இப்படி ஒரு அனுபவத்தை நான் பார்த்ததில்ல. ஃபஸ்ட்டு டைமாக எனக்கு இப்படி ஒரு அனுபவம் கிடச்சிது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு நாளைக்காக தான் நான் ரொம்ப நாளாக காத்திருந்தேன். அது இன்றைக்கி நடந்தது. அது எப்படிப்பட்ட அனுபவங்கிறத நீங்கள் எந்த இடத்துலையும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க. அப்போ தான் அது கால்ஸில் ஆரம்பித்து அந்த கால்ஸ்க்காக நான் வெயிட் பண்ணி டைகரை கிராஸ் பண்ணது, இந்த மாதிரி ஒவ்வொரு நிமிடமும் திக் நிமிடங்களாகவே இருந்துச்சு. நான் அனுபவித்த அந்த ஒரு தருணத்தை நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக கம்ப்ளீட்டாகவே தரேன். அதனால் பொறுமையாக இந்த வீடியோவை பாருங்கள். நேற்று டைகர் இந்த இடத்துல தான் கிராஸ் ஆச்சு. அதனால் மார்னிங் வந்து ஒரு ரவுண்ட் இந்த பக்கம் போடலான்னு சொல்லி மரவக்கண்டி, பொக்காபுரம் அந்த சைடு ஆச்சக்கரை இந்த ஏரியாவில் தான் வந்து அது காலைல இதாச்சு. அதனால் அதை நான் பார்த்துட்டு போகிறோம். நேற்று ஈவினிங் இந்த ரூட்டில் வரும்பொழுது தான் ஒரு டஸ்கர் வந்து சேஸ் பண்ணிச்சு எல்லா வண்டியும். பார்க்கலாம் அதாவது நமக்கு சிக்குதா அப்படின்ட்டு. அலாரம் கால் கேட்குதுங்க. மங்கி அலாரம் கால் கொடுக்குது, டியர் அலாரம் கால் கொடுக்குது. கண்டிப்பாக ஏதோ ஒன்று வருதுங்க. நல்ல அலாரம் கால் கேட்குது.
கண்டினியூஸாக அலாரம் கால் கேட்டுகிட்டே இருந்தது. ஃபஸ்ட்டு கம்மியாக இருந்தது சவுண்டு. போக போக வந்து சவுண்டோட அளவு ரொம்ப அதிகமாக இருந்தது. கண்டிப்பாக நான் முடிவு பண்ணிட்டேன், புலியோ சிறுத்தையோ ஏதோ ஒன்று இந்த இடத்துல கிராஸ் ஆக போகுது. ஆனால் அது எந்த இடத்துல கிராஸ் ஆக போகுதுன்னு தெரில. முன்னாடி கிராஸ் ஆக போகுதா, பின்னாடி கிராஸ் ஆக போகுதான்னு தெரியல. ஏன்னா என்னை தவிர இந்த ரோட்டில் வேறு யாருமே கிடையாது. நான் மட்டும்தான் நின்றுட்டு இருந்தேன். அதனால் சரி, அது கிராஸ் ஆனாலும் அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் நம்ம ஓரங்கட்டி நிற்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரிவர்ஸ் போய் கொஞ்சம் ஓரங்கட்டி நின்று பார்த்தேன். நல்லா அலாரம் கால் கேட்குது. எந்த பக்கம் மூவ் ஆகுதுன்னு தெரியல. பின்னாடி வருதான்னு பார்த்துக்கணும். இந்த இடத்துல தான் ஏதோ ஒரு பக்கம் கிராஸ் ஆக போகுது.
எவ்வளவோ இடத்துல சஃபாரி போயிருக்கேன். சஃபாரி போயிருக்கும்போது எவ்வளவோ புலிகளை வந்து நம்ம பார்த்துருக்கோம். அப்படி பார்க்கும்போதெல்லாம் கிடைக்காத ஒரு அட்வென்ச்சர் வந்து இந்த டைம் வந்து நமக்கு கிடச்சிது. அதுக்கு முக்கிய காரணம் வந்து எனக்கு ரொம்ப நாளாகவே நம்ம காரில் போகும்பொழுது அது தனியாக அந்த டைகர் மூமெண்ட் இருக்கிறத இந்த மாதிரி அலாரம் கால் வர்றதை கெஸ் பண்ணி நின்று பார்க்கணும் அப்படிங்கிறது ரொம்ப நாளாக எனக்கு ஆசையாக இருந்துகிட்டு இருந்தது. அப்படிப்பட்ட என்னுடைய கனவு இன்னைக்கு நிறைவேறினதுல ரொம்பவே ஹாப்பினா. இது உண்மையிலே என்னுடைய லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட்னு சொல்லலாம். ஏன்னா இது ஒரு புலி பார்த்ததுக்காக இவ்வளோ நம்ம பேசுகிறோமே அப்படின்னு கூட நீங்கள் நினைக்கலாம். ஆனால் உண்மையிலே அந்த உணர்வு அந்த இடத்துல இருந்து பார்க்குறவங்களுக்கு தான் தெரியும். ஒரே ஷாக்கிங்க. லைஃப்பில் ஃபஸ்ட்டு டைமா என் கண்ணுக்கு முன்னாடி காரில் போகும்போது டைகர் கிராஸ் ஆகிறது இப்போ தான் ஃபஸ்ட்டு டைம். உண்மையிலேயே உடம்பு ஆடுது. ஆக்சிலேட்டரில் கால்லாம் தடன்னு ஆடுது. காலையில் இப்படி ஒரு சீன் வந்து கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கவே இல்லைங்க. எனக்கு பாருங்க, ஆனந்த கண்ணீர் கண்ணிலேருந்து தண்ணியே வருது எனக்கு. இப்படி ஒரு அதிர்ச்சிகரமான சம்பவம் காலையில். நான் 6 நாளாக ஏறக்குறைய 6வது நாள் இன்னைக்கு மசனகுடியில் ஸ்டே பண்ணி எப்படியும் பிக் கேட்டை பார்த்துட்டு தான் போகணும்னு சொல்லிட்டு நான் இருந்தேன். ஆனால் இப்படி ஒன்று கிடைக்கும், இவ்வளோ க்ளோஸில் கிடைக்கும், நின்று நிதானித்து எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் நான் மட்டுமே இங்கே இருந்தேங்க. யாருமே கிடையாது இந்த ரோட்டில். நான் மட்டும் ஃபஸ்ட்டு வந்துட்டேன். அலாரம் கால் கேட்டே இருந்தது. ஃபஸ்ட்டு இந்த பேர்ட்ஸ் சவுண்டு கேட்டுக்கிட்டே இருந்தது. பேர்ட்ஸ் கத்துனோன்னே எனக்கு டவுட் வந்தது. அப்புறம் அலாரம் கால் பொறுமையாக ஸ்டார்ட் ஆச்சு. மைல்டாக சத்தம் கேட்குதே, எந்த பக்கம் கேட்குறதுல. அப்புறம் கண்டினியூஸாக ரொம்ப ஸ்பீடாக கேட்க ஆரம்பிச்சது. க்ளோஸில் எனக்கு கேட்க ஆரம்பிச்சது. எனக்கு நம்ப முடியல, எந்த பக்கம் இந்த அலாரம் கால் வந்துட்டு இருக்கு, ஏதோ வருதுன்னு கண்டுபிடிச்சிட்டேன். ஒன்று டைகராக தான் இருக்கணும், இல்லைனா லெப்படாக இருக்கணும் அப்படின்ட்டு. ஏன்னா நேற்று வந்து டைகர் இங்கே கிராசிங் இருந்ததுனால டைகர் மூவ்மெண்ட் இருக்குது. அது ஆக்சுவலாக அந்த சைடு காலில் கிராஸ் ஆகிருக்கு. டிஸ்டர்ப் பண்ணோடனே இந்த பக்கம் ஆளுங்க நடமாட்டம் ஜாஸ்தி இருந்தோன்னே இந்த பக்கம் வந்துருக்குது. நான் மட்டும் தான் பொக்காப்புறம் வந்தேன். எல்லாரும் வந்து ஆச்சக்கரை அந்த பக்கம் கிராஸ் ஆனோன்னு நேற்று எல்லாரும் அந்த பக்கமே ரவுண்ட் அடிச்சுட்டு இருந்தாங்க. நான் அதனால் இந்த பக்கம் வந்தேன் பாருங்க. இந்த ரூட்டில் யாருமே இல்லை. அலாரம் கால் பார்த்துட்டு சரின்னு நான் வெயிட் பண்ணுறேன். லாஸ்ட்டில் ஒரே உங்களுக்கு நான் காமிச்சிட்டே இருந்தேன் லைவாக, நீங்கள் பார்த்துருப்பீங்க. லைட்டாக மூவ்மெண்ட் இருந்தது. அப்புறம் பார்த்தா கொஞ்சமாக மூவ் ஆகி இப்படி ரோட் கிராசிங் ஆகும்னு நான் ஆக்சுவலாக ரிவர்ஸில் போய் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். என்னோடய நம்பிக்கைக்கு பலன் கிடச்சிச்சு. 6 நாள் தேடுதல் வேட்டைக்கு இன்னைக்கு நமக்கு பலன் கிடச்சிருக்கு. இப்படி ஒரு சூப்பர் சைட்டிங் வாழ்க்கையில் நான் பார்த்ததே கிடையாதுங்க. எனக்கு உடம்பு அப்படியே சிலுத்துருச்சு. அதை பார்த்தோன்னே சிலுத்துருச்சு. கண்ணிலேருந்து தண்ணி ஊற்றுது. கால் வந்து பட்டன்னு ஆடுதுங்க. அப்படியே ஆக்சிலேட்டரை காலை வச்சிருக்கிறேன். தடன்னு ஆடுது. அது என்ன ஆகுது, அப்படியே வந்து ரோட்டு மேலே நின்று அப்படியே பார்க்குதுங்க எட்டி என்னையே. ஏன்னா நான் மட்டும்தான் நிற்கிறேன். ரோட் கிராசிங் பண்ணுறத பார்க்குது. பார்த்துட்டு அப்படியே கிராஸ் ஆச்சு. அப்பா எவ்வளோ பெருசு, மேசிவ் டைகர். இவ்வளோ பெருசு, இவ்வளோ க்ளோஸில் பார்த்ததில்ல. அது நான் வண்டி ஓட்டிகிட்டு போகும்போது செல்ஃபாக இதாங்க ஃபஸ்ட்டு டைம் லைஃப்பில். உண்மையிலே எனக்கு சொல்கிறதுக்கு இல்லை. நான் பாட்டு உங்கள்கிட்ட புலம்பி தள்ளிட்டு இருக்கேன். எனக்கு சந்தோஷங்க போதும். இந்த ட்ரிப்போட வந்ததோட பலனை நான் இன்னைக்கு அனுபவிச்சிட்டேன். என்னுடைய இந்த எக்ஸைட்மெண்ட்டை பார்த்துட்டு உங்களில் சில பேர் கூட நீங்கள் நினைக்கலாம், நான் ரொம்ப ஓவராக ரியாக்ட் பண்ணுறனோ அப்படின்னு கூட நீங்கள் நினைக்கலாம். உண்மையிலே எனக்கு அது வார்த்தையால் விவரிக்க முடியாது அந்த மூமெண்ட்டை. நான் சஃபாரியில் ஏற்கனவே சொன்ன மாதிரி எவ்வளவோ பார்த்துருந்தா கூட இதுக்கு ஒரு 10% கூட அது கண்டிப்பாக இருக்காது அப்படின்னு தான் சொல்வேன். மார்னிங் ஒரு அட்வென்ச்சரான ட்ரிப்பை முடிச்சுட்டு திரும்பவும் ரூமுக்கு வந்து நான் ரிட்டர்ன் ஆனேன். நம்ம நேற்று நைட்டு ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் இந்த இடத்துல யானைகள்லாம் எப்படி வந்தது, அதை நம்ம விடியல் காலையில் பார்க்கும்பொழுது செம்ம அட்வென்ச்சராக எப்படி இருந்ததுங்கிறத. இப்போ பின்பக்கம் அந்த ஆறு ஓடுது, அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். கீழே இறங்கி போய் பார்க்கலாம் நம்ம இப்போ. நாலு வருஷத்துக்கு முன்னாடி T23ங்கிற ஒரு ஆட்கொல்லி புலி நிறைய பேரை வந்து சாகடிச்சிட்டு இருந்தது. அது முதல்ல நம்ம தங்கியிருக்கிற இந்த ரெசார்ட் பக்கத்தில் உள்ள ஏரியாவில் தான் வந்து முதல் முறையாக ஒரு ஆளை வந்து அடித்து கொன்னதாக வந்து சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ரொம்ப ஒரு அட்வென்ச்சரான பிளேஸ் தான் இப்போ நம்ம தங்கியிருக்கிறது. இப்போ நீங்கள் பார்க்குற இந்த ஆறு கீழே வந்து பார்க்குறதுக்கே ஃபஸ்ட்டு நான் யோசித்தேன், சரி கீழே என்ன தான் இருக்குது போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் கீழே வந்தேன்.
கண்ணா 2 லட்டு தின்ன ஆசையாங்கிற மாதிரி இன்னைக்கு ஒரே நாளில் நமக்கு 2 ஜாக்பாட் அடிச்சுது. ஒன்று வந்து நம்ம ரூமுக்கு பக்கத்தில் விடியற் காலையில் 4:45க்கு யானையை பார்த்தோம். அதுக்கப்புறம் 7 மணிக்கு நம்ம புலியை பார்த்தோம். இது ரெண்டுமே வந்து லைஃப்பில் மறக்க முடியாத அளவுக்கு அப்படி ஒரு சூப்பர் நாளாக வந்து இன்னைக்கு போச்சு. அதுக்கப்புறம் ரூமில் நம்ம ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஈவினிங் கூடலூர் வரைக்கும் ஒரு வேலை இருந்தது. அதனால் கூடலூர் போயிட்டு திரும்ப ரிட்டர்ன் ஆகும் பொழுது லேட் நைட் ஆகிடுச்சு. அதாவது ரொம்ப லேட்டாக தான் வந்து திரும்ப ரிட்டர்ன் ஆனேன். வாகன போக்குவரத்தும் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாகவே இருந்தது. பர்டிகுலராக இந்த தெப்பக்காடு டு மசனகுடி ரோட்டில் போயிட்டு இருக்கும் பொழுது திடீர்னு ஒரு இடத்துல ஏதோ உருவ நிற்கிற மாதிரி இருந்தது. அது நம்ம சேஃப்டிக்காக சரின்னு டார்ச் அடித்து பார்த்தேன். ஏன்னா பக்கத்தில் யானைக்குன்னு பக்கத்தில் போயிட்டோம்னா தொந்தரவாச்சு. அதனால் கொஞ்சம் தூரத்தில் இருந்தே பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஒரு யானை நின்றுச்சு. சரி, அதை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்ட்டு மறுபடியும் நான் இங்கேருந்து கிளம்பிட்டேன். தெப்பக்காடு டு மசனகுடி ரோட்டில் போகும்பொழுது அடுத்தடுத்து ஒரு 3-4 இடத்துல யானையை அடுத்தடுத்து பார்த்துக்கிட்டே வரக்கூடிய வாய்ப்பு இருந்துச்சு. அதுவும் ஒரு இடத்துல பார்த்திங்கன்னா ரோட்டுக்கு பக்கத்துலேயே ரொம்ப க்ளோஸாக நின்றுட்டு இருந்தது. அதை தாண்டி போகிறதும் ஆபத்து அப்படிங்கிறதுனால, ஏன்னா டஸ்கர் வேறு, அது ஒற்றை யானையாக நின்றுட்டு இருந்தது. ஸோ அதனால் அதை கிராஸ் பண்ணி போகிறதுங்கிறது கொஞ்சம் ஆபத்துங்கிறதுனால ஓரங்கட்டி கொஞ்சம் நேரம் நின்றுட்டு இருந்தேன். ரொம்ப நேரமாக அந்த யானை ரோட்டை விட்டு விலகிற மாதிரியே இல்லை. ஏறக்குறைய ஒரு 10-15 நிமிஷத்துக்கு அப்புறமா தான் அது ரோட்லேருந்து விலகி கொஞ்சம் மேலே ஏறிச்சு. அப்பயும் ரோட்டுக்கு க்ளோஸாக தான் இருந்தது. ஏன்னா இதுக்கு மேலேயும் நின்றுட்டு இருந்தால் ரொம்ப லேட் ஆகிடும். ஏன்னா செக் போஸ்ட் வேறு க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. அதனால் சரின்னு கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து தான் நம்ம கிளம்பணும் அங்கேருந்து. மசனகுடி ஒரு 8-8:30 வரைக்கும் பரபரப்பாக இருக்குது. அதுக்கு மேலே அப்படியே அமைதியாகிடுது. இன்றைக்கி வீக்கெண்டு, சாட்டர்டே, அதுமா நல்ல பரபரப்பாக இருந்து ஒரே டிராஃபிக் ஜாம் இதுன்னு இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா மணி 9:45 ஆக போகுது. ஊரே அப்படியே அடங்கிடுச்சு. எதுவுமே இல்லை வாகன போக்குவரத்து. ஹோட்டலும் இப்போ தான் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. நாம் வந்து ரெசார்ட்டுக்கு போயிட்டுருக்கோம். நம்ம தொரப்பள்ளி வரைக்கும் போயிருந்தோம். போயிட்டு சரி ரிட்டர்ன் வரும்போது பார்த்தா தெப்பக்காட்டு மசனகுடி இடையில யானை குறுக்க நின்றுடுச்சு. டஸ்கரு வண்டியை போக விடலை. நாங்கள் ஒரு 3-4 வண்டி தான் நின்னோம். செக் போஸ்ட்டு க்ளோஸ் பண்ணுற டைமிங் அப்படிங்கிறதுனால 9 மணிக்கு. நேற்று நம்ம ரெசார்ட் வாசல்லையே டஸ்கரு மொத்தம் 3 யானையாக ஒரு 10-10:30க்கெலாம் வந்து வந்திருக்குது.
ரெசார்ட்டுக்கு வந்த காரை வந்து வரிச்சு துரத்திருக்கு. ஸோ அதனால் இப்போ நம்ம போகிறது ஏறக்குறைய 10 கிட்ட, எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் போய் சேரணும். ஏன்னா இங்கே வந்து யானைகள் ஜாஸ்தி. நேற்று நைட்டு அங்கேருந்து போன யானை தான் உள்ளுக்குள்ளார வந்து நம்ம ரூமுக்கு பக்கத்தில் வந்தது. நானும் விடிய காலையில் தான் பார்த்தேன். நைட்டு என்ன 2 மணி வரைக்கும் டார்ச் சைட்லலாம் அடித்து பார்த்தேன், எதுவும் இல்லை. அதுக்கப்புறமா தான் அது வந்திருக்கு. இது எல்லாமே ரோட்டில் அப்படியே நடந்து வரக்கூடியது தான். அது பார்க்கலாம் என்னென்னு. ஒவ்வொரு நாளும் இரவு நேரத்தில் பயணம் பண்ணி போகிறதுங்கிறது ஒரு ரொம்ப லேட் நைட் இல்லாமல் ஒரு பர்டிகுலர் டயத்துக்கு முன்னாடியே நம்ம போயிடுறோம் அப்படின்னா பிரச்சனை இல்லை, சேஃப்டிக்கு. ரொம்ப லேட்டாக நீங்கள் வர்றீங்கனாலும் அவாய்ட் பண்ணுங்கள். ஒரு 10 மணிக்குள்ளார அதிகபட்சம் போயிடுங்க. நேற்று இந்த இடத்துல தான் மறிச்சிருக்கு போல் இருக்கு. இங்கேனா அப்போ நம்ம ரெசார்ட்டுக்கு வந்தாச்சு. இந்த மாதிரி ஃபென்சிங்லாம் உடச்சிட்டு தான் நேற்று வந்துருச்சு. இன்றைக்கி ஊனி வச்சுருக்காங்க பாருங்க, கட்டையை வச்சு ஊனிருக்காங்க பாருங்க. இங்கேருந்து தான் வந்து உள்ளார உடச்சிட்டு உள்ளார வந்திருக்கு. வந்து கார் பார்க் பண்ணுற ஏரியா கூட வந்திருக்கு போல் இருக்கு. பட் ஆனால் நான் இந்த இடத்துல வந்தது எனக்கு தெரியல. பட் நம்ம ரூமு பக்கத்தில் வந்தது தான் எனக்கு தெரியும். பார்க்கிங் வந்தாச்சு. வீக்கெண்டுனா ஒரு செலிப்ரேஷனோடு இருப்பாங்கன்னு பார்த்தா எந்த செலிப்ரேஷனுமே இல்லையே. யானை எப்போ வந்து உள்ளார நிற்கும் என்னன்றது தெரியாது. சைடில் எங்கேயாவது மறைஞ்சு நிற்கும். நேற்றே அப்படின்னா எனக்கு ஷாக்கிங் ஆச்சு. எழுந்து பார்க்கும்போது ஜன்னல் ஓப்பன் பண்ணால் பக்கத்துலேயே நிற்கிது, ரூம் பக்கத்துலேயே. 3 யானை வாசல் வழியாக வந்திருக்கு. ஒன்று தான் எனக்கு தட்டுப்பட்டுச்சு. பார்ப்போம் இன்றைக்கி நைட்டு 3 வருதா, 1 வருதா, இல்லை எதுவுமே வராமல் போகுதா என்னங்கிறத வெயிட் அண்ட் சி. நீங்களும் வெயிட் பண்ணுவீங்க. இதெல்லாம் வந்து பாருங்கள், அந்த யானை முறிச்சு விட்டது தானா அது. இந்த மரம்லாம் வட்டை இங்கே ஒன்று போட்டிருக்கு, அங்கே நேற்று போட்டிருக்கு. இது முந்தானத்து போட்டது, அது நேற்று விட்டை. இப்போ வரும்போதே நின்றுட்டு இருந்தது குறுக்க. பார்ப்போம். ரூமுக்கு வந்தாச்சு. மணி வந்து 10:30 ஆகுது. இங்கேயும் பார்த்திங்கன்னா ஒரே மயான அமைதி. ஆக்சுவலாக இன்றைக்கி ஈவினிங் வந்து 6:15க்கு சிங்காரா ரோட்டில் வந்து டைகர் சைட் ஆகிருக்கு. அதுவும் 4 டைகர் வந்து சைட் ஆகிருக்கான் சொன்னாங்க. 4 டைகர் ஒரே இடத்துல இருந்ததுன்ட்டு. பார்ப்போம், நாளைக்கு மார்னிங் வந்து 6 மணிக்கு எழுந்து ஒரு ரவுண்ட் போவோம், ஏதாவது சைட்டிங் கிடைக்குதான்ட்டு. நாளைக்கு நம்ம மசினகுடியை விட்டு போக போகிறோம். ஸோ இன்றைக்கி நைட்டு பார்க்கலாம் எலிஃபெண்ட்ஸ் வந்து வருதா ஏதாவது அப்படின்ட்டு. நேற்று பாருங்கள், எனக்கு பின்னாடி இங்கே தான் நின்றுட்டு இருந்தது. த்ரில்லாக இருக்குது இப்போ அது நினச்சாலே. அது 3 எலிஃபெண்ட் வந்து தான். நான் இங்கே வந்தது ஒன்று தான் வந்தது, மற்ற 2 எங்கே போச்சுன்னு தெரில. 3 ஒன்றா வந்ததுன்னா தாங்குமா யோசிச்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நானும் ஒரு நைட் 11:30 வரைக்கும் கண் முழிச்சு ஏதாவது வருதான்னு பார்த்துட்டு இருந்தேன். ஆனால் முதல் நாள் நைட்டு நம்ம சரியாக தூங்கலை. கண் விழிச்சு 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை வந்து பார்த்துட்டு இருந்ததுனால தூக்கம் சரியாக டிஸ்டர்ப் ஆகிடுச்சு. அதனால் நல்லா டயர்டாக இருந்தது.
அதனால் கொஞ்ச நேரம் போய் படுத்துடலாம், நம்ம ஏதாவது சவுண்ட் கேட்டால் ஏஞ்சி வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் படுத்துட்டேன். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி சூப்பரான இந்த அட்வென்ச்சரான வீடியோவை நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய இந்த த்ரில்லிங்கான வீடியோ கண்டென்ட்டை நீங்கள் ரெகுலராக பார்த்து என்ஜாய் பண்ண முடியும். மீண்டும் அடுத்து ஒரு அருமையான வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன்.